இப்போ ரீசெண்டா ஏர்போர்ட் போயிருந்தேன். ஸோ அப்போ ஒரு விஷயத்தை கவனிச்சேன். எல்லாருமே இந்த பேக்கிங்லாம் உடைச்சு ரீபேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது போக லக்கேஜ் கொண்டு போன லக்கேஜ் ஜாமானெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா என்னடா நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஸோ லக்கேஜ் கூட இருக்குது, அதனால அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஃபைன் கட்டிட்டு கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஜாமானை எடுத்து போட்டுட்டு கொண்டுட்டு போறோம் அப்படின்னு சொன்னாங்க. கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ நம்ம வாங்கக்கூடிய ஜாமான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து தான் வாங்குறோம். கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணத்தில் தான் ஜாமான் வாங்குறோம். அப்படி ஜாமான் வாங்கி கொண்டு போகிறத நம்ம ஏர்போர்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு அங்கே தூக்கி போட்டு போகிறதுல எந்த ஒரு லாபமும் கிடையாது. நமக்கு ஏகப்பட்ட நஷ்டம் தான் ஆகுது. உங்களுக்கு டிக்கெட்டில் 30 கிலோ தான் அலவுடு கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ அந்த 30 கிலோ மட்டும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா 1 கிலோவோ 2 கிலோவோ எடுத்துக்கிட்டு போகாதீங்க. 1 கிலோவுக்கு வந்து 6 தினர் கட்டணும். ஸோ நீங்கள் 2 கிலோ எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு 12 தினர் கட்டுறது மாதிரி வரும். அதனால தயவு செய்து 30 கிலோ மட்டும் எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு அந்த 30 கிலோ அப்படின்னா ஒரு காட்டனா போடணுமா, ஒரே பேக்காக போடணுமா, இல்லை 2 பேக்காக போடலாமா அப்படிங்கிறத நீங்கள் ட்ராவல்ஸில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ஏர்லைன்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ இண்டிகோ ஏர்லைன்ஸ் 30 கிலோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பேக் மட்டும் தான் போடணும். ஸோ ஒரே பேக்காக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்னால் 2 பேக்காக போட சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ட்ராவல்ஸில் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 2 பேக்கா 1 பேக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வெயிட்டு என்ன வெயிட் கொடுத்துருக்காங்களோ உங்களுக்கு டிக்கெட்டில் அந்த வெயிட் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகாதீங்க. அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தூக்கி போட்டு போகிறது மாதிரி இருக்கும். இல்லைனா 35 தினர் 45 தினர் ஃபைன் கட்டி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதாவது 1 கிலோவுக்கு 6 தினர் கட்டணும். அதுபோக கேன் லக்கேஜில் 7 கிலோ எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் 10 கிலோ எடுத்துகிட்டு போறீங்க, 12 கிலோ எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னா உங்களை வெயிட் போட சொல்லிடுவாங்க. ஸோ வெயிட் போட்டுட்டு அதுலேயும் இருக்கிறதையும் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தேவையற்ற ஊருக்கு பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டான வெயிட்டு, கரெக்டான ஹேண்ட் லக்கேஜ், கரெக்டான லக்கேஜ் எடுத்துக்கிட்டு போங்க. ஸோ தேவையற்ற எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எடுத்து போய் ஏர்போர்ட்டில் போய் கஷ்டப்படாதீங்க. நம்ம கையில் எடுத்து லேப்டாப் பேக் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து லக்கேஜ் கணக்கில் வராது. அது நம்ம செப்பரேட்டாக எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அந்த லேப்டாப் பேக்கில் வேறு எதுவும் ஜாமான் வைக்காதீங்க. ஸோ லேப்டாப் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. லேப்டாப்புமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ லேப்டாப் பேக் வந்து உங்களுக்கு அலவுடு. ஸோ அதுக்கு வந்து வெயிட் போட மாட்டாங்க. அதை நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா சேஃபாக போகலாம். எக்ஸ்ட்ரா ஜாமான் எடுத்துகிட்டு போய் ஃபைன் கட்டி கஷ்டப்படாதீங்க.